இன்றைய நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 17ஆம் திருநாள், அஷ்டமி திதியிலையும். பொதுவாக விசாக நட்சத்திரம் வரும் பொழுது குழந்தை பிராப்தம் இல்லை, வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் மத்தியானம் நீங்கள் உபவாசம் செய்து மெயினாக சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கரெக்டாக 1 மணி 45 நிமிடம் மட்டும்தான் சந்திராஷ்டமம். 1.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம். அதனால் பெருசாலாம் பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 7ஆம் இடத்துல போய் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திரிகோணத்திலேயே சுக்கிரன் குரு சேர்ந்திருக்கிறது. அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம், ஆன்மீகவாதிகள், சந்நியாசிகள், மகான்கள், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஒரு கௌரவமான ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆட்களை இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். அவர்கள் மூலியமாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு புத்தியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது இது உங்களுக்கு புதுசாக கிடைக்கும், நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வாரத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, அர்த்தம் புரிஞ்சிருக்கு. இனிமேல் நான் எப்படி இருக்கணும்னு தெரியுது, இனிமேல் ஒருத்தர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு ஞானத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி இன்றைய நாள் ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஃபினான்ஸ்னால் ப்ரைவேட் ஃபினான்ஸாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பணிபுரியக்கூடிய ஆளாக இருக்கலாம், இல்லை கேஷியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் போட்டின்னு வந்துட்டால் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நோ டவுட். ஆனால் என்னென்னா வயிறு செரிமானமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இந்த பன் பட்டர் ஜாம், அதே மாதிரி பெருசாக அந்த பர்கர் மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாமல் கொஞ்சம் சாஃப்டாக ரசம் சாதம் மாதிரி நிறுத்திக்கிறது தப்பு கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட இந்த நாள் கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் வர்றது கஷ்டம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரணம் ஆகாதனால வயிற்றுக்கும் மூக்குக்கும் அந்த ரிஃப்ளெக்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். சில பேருக்கு சைனஸ் இஷ்யூ, இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிடும். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு அபாரமான நாள். குழந்தைகளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். வீட்டில் ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, லைஃப் அப்படியே ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சந்தோஷமான நாள். தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, மெயினாக வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் நடக்க போது. அது உங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமாகவும், அதாவது பணம் ரீதியாகவும் ஹெல்ப் பண்ணும், பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் கொடுக்கும், சந்தோஷத்தை சார்ந்தும் இருக்க போகிறது. அதாவது என்ன சொல்லலாம், ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி ரொம்ப பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, ஜெயம் உண்டாகும். 3ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் என்ற நட்சத்திரம் குரு, திரிகோணத்தில் குரு உட்காரும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 100% நடந்தே தீரும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே தெளிவான சிந்தனைகள், தெளிவான எண்ணங்கள், ரொம்ப அமைதியான ஒரு மனசு, சலசலப்பு இல்லாத மனசு, இதெல்லாம் பொதுவாக கிடைக்காது. இந்த நாள் சிம்மத்துக்கு நடக்க போகிறதுங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த நாள் ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், டேட்டாவை வச்சு வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெரிய ஒரு சந்தோஷத்தையும்
அமோகமான வெற்றியும் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் காதுக்கு வரும், அதாவது நல்ல செய்தியாக காதுக்கு வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி, அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது. எந்த விஷயத்தையுமே அலசி ஆராயாமல் எந்த விஷயம் நடக்காது. இந்த நாள் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எதுலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய செலவுகளுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் என்ன செலவோ அந்த தார்மீகமான செலவுக்கு பணம் கிடைக்கும். குடும்பத்தை உங்கள் பேச்சுக்கு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம், குரு திரிகோணத்தில், குரு சுக்கிரன் உட்காந்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? சௌபாகியம்னு சொல்லுவோம். இந்த குரு சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்தாவே சௌபாகிய யோகம். அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்னா செட் ஆக போகுது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் உள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த நாள் ரொம்ப கவனமாக தெளிவாக பண்ணணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியம் ரீதியான பாதிப்புகள்லாம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி பார்க்கறக்குமே முக லட்சணம் தேஜஸாக பிரம்மாண்டமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரின் சிவப்பு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், ஆடம்பரமான விரயங்கள், பிரயாணங்கள், ஒரு சில இடங்கள்ல ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நிறைய பேர் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வருவீங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய நாள். அது ராகு காலத்துக்கு அப்புறம் தான் வருவீங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆனால் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஒய்ஃப் பேரில் இல்லை உங்கள் கணவர் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, தெய்வ நம்பிக்கை, பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய ஏற்றம், நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, நம்பிக்கையாக இருப்பது, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்க போகிறீங்க. எந்த ஒரு தடையும் இருக்காது. எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு 100% ப்ரமோஷன் வருங்க. 100% ப்ரமோஷன் வரும். அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் பெரியவங்க காலை விழுந்து நமஸ்கரிங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் பொருள் ஈட்டக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது தர்மத்துக்கு மீறிய காசு இல்லை, தர்மமாக நீங்கள் பண்ண வேலைக்கு என்ன இருக்கோ அதற்கான ஊதியம், அதற்கான ஒரு வருமானம் அது ஈட்டுற மாதிரி வரும். நிறைய பேர் பிஸ்னஸில் பெரிய ஒரு லிஃப்ட் கிடைக்கும், பெரிய டீல் ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு வெற்றி உண்டு. நீங்கள் நினச்ச இடத்துல ஜெயிக்கிறது, நினச்ச மார்க்கு வாங்கிறது, மெரிட்டில் சீட்டு கிடைக்கிறது, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறது, அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். சில பேருக்கு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு, அதுவும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. செலவுக்கு பணம் இருக்கும். அதனால் உங்கள் மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எல்லாமே நட்பாகவே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி, அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம், கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் சின்ன சின்ன பிரச்சனை வீட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவியுடைய பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை மனைவியாக இருந்தால் கணவருடைய வார்த்தைகள் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம்.
இது எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் சரியாக போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதுவுமே அதாவது புரிதல் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.